அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக்கொண்டு தமிழ் தொலைக்காட்சி தமிழ் தொலைக்காட்சியில் வாராவாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மருத்துவரும் நாம் நிகழ்விலே இணைந்திருக்கிறோம். மருத்துவர் நாம் நிகழ்விலே பல தொடராக இந்த உளவியல் சம்பந்தமான ஆரம்ப நிலையிலிருந்து சிறு வயதிலிருந்து சிறப்பு குழந்தைகளில் இருந்து ஒவ்வொரு படிமனையாக பாடசாலைக்கு செல்கின்ற காலங்கள் என்று சொல்லி நாங்கள் அப்படியே இப்பொழுது பார்த்து கொண்டு வந்து பருவமடைந்த பின் நிலைப்பாடுகள் எப்படி என்ற சூழ்நிலையோடு பல விடயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். என்ற நிகழ்வில் வழமை போலவே எங்களோடு இணைந்திருக்கின்றார் உளவியல் நிபுணர் ஸ்ரீ ராமநாதன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. நல்லது, மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இன்னும் ஒரு முறை உளவியல் ரீதியான விடயங்களை நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் உண்மையை சிறப்பாக கூறி வருகின்றீர்கள். அந்த வகையிலே இன்று நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்ற விடயம் இந்த கல்வி உயர்தர மாணவிகள் படிப்பு காலத்திலே உயர்நிலையிலே ஏற்படுகின்ற சிக்கல்கள் வண்ணமாக இருக்கு. மிக அருமையான விஷயம். இது மிக இன்றியமையாத விஷயம். பெற்றோர்கள், பிள்ளைகள் எல்லாருமே ஓரளவுக்காக தெரிஞ்சிருக்க வேண்டிய அடிப்படையான விஷயம். இப்ப இந்த விஷயத்தை நான் 2 பெரும் பகுதியாக பிரிச்சு இதுல பேசலாம் என்று எதிர்பார்க்கிறேன். 2 பெரும் பகுதி என்று சொன்னா, இப்ப எங்கட பருவமடைதல் உளவியல் அல்ல பருவ உளவியல், டெவலப்மெண்டல் சைக்காலஜி என்று ஆங்கிலத்துல சொல்லுவார்கள். இந்த பருவ உளவியலை 2 வகையான நெறிமுறையில இருந்து பார்க்கிறார்கள். ஒன்று கூறுகின்றார்கள், அதாவது எங்களுடைய உயிரியல், அதாவது பயாலஜிக்கல் சிஸ்டம், எங்களோட உயிரியல் உறுப்புகளினுடைய வளர்ச்சி இத்தனை வயதுக்கு இப்படி இருக்கும், இத்தனை வயதுல இந்த மாதிரி வளரும், அது இயற்கை, அதுல இருந்து ஒரு தரம் விலகி போக இயலாது, அல்ல தப்பி போக இயலாது. அப்போ அவர்களுடைய வயதுக்கு தக்க மாதிரி அவர்களுடைய வளர்ச்சிகள், முன்னேற்றங்கள், பல விஷயங்கள் இயற்கையாகவே நடக்கும் என்று சொல்லி அந்த இயற்கையோட ஒட்டி அதை பற்றி விளங்கப்படுத்தி கொண்டு போவார்கள். இன்னும் ஒரு பகுதி, இப்ப இதுக்கு இப்ப இந்த துறைக்கு ஊடாக அல்ல இந்த ஆய்வு அல்ல இந்த நெறிமுறைக்கு ஊடாக சமூகத்திலே அல்லது இன்றைய தற்கால நவீன சமூகத்திலே பிள்ளைகள் விதமான முறையில குழப்பமாகவும் அல்லது பல முன்னேற்றங்கள், பின்னேற்றங்கள், பல விஷயங்கள் நடக்கின்றது. அப்ப அதுகள் எல்லாத்துக்கும் இதுல இருந்து நாங்க விட காண்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கின்றது. இதனாலே உளவியல் ஆய்வாளர்கள், இந்த பருவ உளவியல் ஆய்வு செய்கின்ற ஒரு பகுதி, இன்னொரு பகுதி ஆய்வாளர்கள் அவர்கள் ஒரு புதிய கருதுகோளை முன்னுக்கு வைக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னா, அதாவது எங்கட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அல்ல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அல்ல குடும்பத்தினுடைய வாழ்க்கையில நடக்கின்ற முக்கியமான சம்பவங்கள் அந்த மனித ஆளுமைகள், மனித வளர்ச்சிகள் இதுகளை பெரிதாக பாதிக்கிறது அல்லது அது பெரிய செல்வாக்கை செலுத்துகிறது. அப்ப அதனாலே அவர்கள் கூறுறது என்னன்னு சொன்னா, இயற்கையான வளர்ச்சி என்று சொல்லி ஒரு கட்டமைப்பு இருந்தாலும் அந்த இயற்கையான வளர்ச்சி இன்றைக்கு நவீன உலகத்துல அமைதியாக இயங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஏனென்று சொன்னா, நல்ல உதாரணம் என்னென்று சொன்னா, 2000ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு இங்க உலகம் முழுக்கலுமே பூகோளமய வாக்கம் என்று சொல்லி ஒரு செயல்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது. அது அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, இராணுவ ரீதியாக, கலாச்சார ரீதியாக என்று சொல்லி பல துறையில இன்றைக்கு உலகம் முழுக்க அந்த செயல்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கின்றது. அப்ப அது எந்த ஒரு சின்ன நாடுகளையும், சின்ன கிராமங்கள், நகரங்களை கூட விட்டு வைக்கவில்லை. இப்ப உதாரணமாக எங்களுடைய ஈழத்து பிரச்சனையை நாங்க எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா, எங்களுடைய பிரச்சனை மௌனிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகின்ற விடயம் கூட இந்த பூகோளமயவாக்க செயல்பாடுகள், அதற்குரிய நிறுவனங்கள், அரசுகள் இவைகளினாலதான் அது மௌனிக்கப்பட்டது அல்லது அது இப்படி இல்லாம பண்ணப்பட்டது என்ற ஒரு கருத்து மேலோங்கி இருக்கிறது. பலரும் அதை பற்றி சொல்றதை நாங்கள் அவதானிக்கிறோம் இல்லையா? அப்ப இதனாலே எங்கட ஈழப்பகுதி
பகுதியில இலங்கை என்று சொல்றது வந்து ஏதோ ஒரு சின்ன தீவு எங்கேயோ எத்தனையோ 1000 மைலுக்கு அங்கால இருக்கிற அந்த மயில் அதுகளை கூட இந்த பூகோளமயவாக்கம் என்று சொல்லப்பட்ட இந்த மேலத்தேச முதலாளித்துவ கட்டமைப்பு அல்ல பொருளாதார அமைப்பு விட்டு வைக்கல. அதையும் அவர்கள் வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அல்ல தங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அங்க உள்ள பல சிறுபான்மை இனங்கள் வந்து தங்களோட விடுதலைக்காக கன போராட்டங்களையோ முயற்சிகளையோ செய்கிறார்கள். இப்ப எங்களோட தமிழீழ பிரச்சனை கூட அது அந்த வட்டத்துக்குள்ளதான் இருக்கு. ஒரு சிறுபான்மை சமூகம் நெடுகலும் அடக்கி அமர்த்தி வச்சிருந்து பெரும்பான்மை சமூகத்தினராலே ஏற்படுத்தப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக தன்னை அணிவகுத்து வலிக்கிட்டு வந்தது இல்லையா? அப்ப அந்த விஷயங்களையே இந்த பூகோளமயவாக்க பெரிய அதிகாரிகள் பெரியவர்களுக்கு வந்து அந்த இலங்கையில உள்ள துறைமுகங்கள் பல விஷயங்கள் தேவைப்படுது. அப்ப அதற்காக அவர்கள் அந்த பெரும்பான்மை இன மக்கள்லாம் அந்த ஏரியால குடியிருக்கிறார்கள். அந்த அவர்கள இடத்துலதான் அந்த துறைமுகங்கள் இப்படியான நவீன வசதிகள் இருக்கு. அப்ப அதை தங்களோட கைவசம் வச்சிருக்க வேண்டும் என்றதுக்காக அவர்களுக்கு குருட்டு தன்மையோடு அவர்களை சப்போர்ட் பண்ணி அவர்களுக்கு வந்து சிறுபான்மை பெரும்பான்மை என்ற பெரிய விஷயம் இல்லை, அவைக்கு வந்து தங்களுக்கு தேவையான பொருட்கள் வசதிகள் வாய்ப்புகள் அங்கே இருக்கும். அதுக்காக இதையும் அவர்கள் பெரும்பான்மையினர் நினைக்கிற எல்லாத்துக்கும் ஒரு குருட்டுத்தனமான ஒரு சப்போர்ட் உதவியை செய்கிற விஷயங்கள் எங்கட இலங்கையில மாத்திரமில்ல உலகில பல நாடுகள்ல உள்ள பெரிய சமூக பிரச்சனைகளை இப்படி நாங்க பார்க்கிறோம். அப்ப இந்த விஷயத்தெல்லாம் இப்ப எங்கட இடத்துக்கு வந்தோம் என்று சொன்னா சமூக நிகழ்வுகள் பிரச்சனைகள் கூட மனிதர்களுடைய சமூகத்தினுடைய ஆளுமைகளை பாதிக்கிறது, ஆளுமைகளை விட்டு வைக்கிறது கிடையாது இல்லையோ? அப்ப அதுகள்ல இருந்து தப்பேலாது. இப்ப நாங்க வந்து உதாரணமாக தமிழ் கலாச்சார முறையில வந்து நாங்க வந்து இருக்கும்போது இப்ப எங்கட மயமான பெரும்பகுதி மக்கள்கிட்ட வந்து எங்களை வாழ விட்டா காணும், எங்களை நிம்மதியா இருக்க விட்டா காணும், நாங்கள் அமைதியான சமூகம், நாங்கள் அமைதியா இருக்க போறோம், எங்களுக்கு புண்ணியம் பாவம் நன்மை தீமை என்று சரியான கோட்பாடுகள் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்கு, சமய கலாச்சார தத்துவ கோட்பாடு எல்லாம் எங்கள்கிட்ட இருக்கு, அதன்படி நாங்கள் வாழ்ந்து எங்களோட பிள்ளைகளையும் அதன்படி வளர்த்து வாழ விட்டீங்கள் என்று சொன்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையா என்ற ஒரு மனநிலை தான் எங்களோட வட்டத்துக்குள்ள நாங்க நிறைய வச்சிருக்கிறோம் இல்லையா? ஆனா இப்ப நாங்க வந்து இப்ப புலம்பெயர்ந்து வந்து எங்களை மாத்திரம் இதுல மையப்படுத்தி இதுல கதைப்போம். இப்ப புலம்பெயர்ந்து நாங்கள் வந்து இந்த மேலத்தேச நாடுகளுக்கு வரும்போது இப்ப நாங்க வந்து இந்த பூகோளமயமாக்கம் என்று சொல்லப்படுற விஷயத்துக்கு நேரடியாக முகம் கொடுக்கிறோம், நேரடியாக அதை சந்திக்கிறோம் இல்லையோ? எங்கட வீட்டு வாசல்ல இருந்து வெளியில போகும்போது சந்திக்கின்ற ஒரு ரோட்டில் சந்திக்கிற மனிதர்கள்ல இருந்து நிறுவனங்கள்ல இருந்து அமைப்புகள்ல இருந்து செயல்பாடுகள் எல்லாமே அந்த மேலத்தேச விழுமியங்களுடைய விஷயமாகத்தான் இருக்கின்றது இல்லையா? அப்ப இந்த இடத்திலே எங்களுக்கு பொறுப்பா எடுத்துக்கொண்ட இந்த 17, 18 இந்த வயது காலகட்டம் இல்ல 25 வயது வரையும் உள்ள இந்த காலகட்டம் வந்து மிக முக்கியமான ஒரு அடித்தளம் இடுகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னா இந்த காலகட்டத்திலே வந்து பெரிய கல்வி படிப்புக்கும் போகிறார். 11ஆம் வகுப்பு அட்வான்ஸ் லெவல் அல்லது கும்னேசியம் என்று சொல்ற இந்த இதுகளை முடிச்சு பல்கலைக்கழகம் அல்லது தொழில் சம்பந்தமான பாடசாலைகள் பாலிடெக்னிக் என்று சொல்லுவார்கள் இல்லையோ, டெக்னிக்கல் ஸ்கூல் என்று சொல்லுவார்கள் இல்லையோ. அப்ப தொழில்முறை கல்வி ஒன்று பல்கலைக்கழகம் அல்லது தொழில்முறை கல்வி ஏதோ ஒரு இடத்துக்கு எல்லாரும் போக வேண்டிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். பிள்ளைகள் ஒவ்வொருத்தருமே தங்களுடைய எதிர்காலத்தை மிக விருப்பத்தோட தங்களுக்கு ஆர்வமான தங்களுக்கு தேவையான விஷயங்களை அறிந்து அந்த துறைகளிலே தங்களோட அடிப்படை கல்வியை பெற்று தங்களுடைய எதிர்காலத்துக்கு அடித்தளம் போடுகின்றார்கள் தொழில் ரீதியா. ஏன்னா இந்த சமூகங்களை பொறுத்தவரையில தொழில் என்றது வலுவலு முக்கியமான தொழில் இருந்தா தான் இங்க வந்து ஒரு ஆள் சராசரி மனிதராக இங்க வாழும். இங்க சமூக கட்டுமானம் வந்து தொழில் என்றதை அடிப்படையா வச்சு அந்த தொழில் செய்து அதுல வந்து வரி கட்டுகின்ற முறையில தான் இந்த சமூகங்கள் இயங்குது. இப்ப இங்க உள்ள வெல்ஃபேர் சிஸ்டம் சொல்ற சமூக நல அரசுகள் திட்டங்கள் எல்லாமே நாங்கள் ஒவ்வொருவரும் தொழில் செய்து அந்த தொழில இருந்து வருகிற வருமானத்துல ஒரு பகுதியை நாங்கள் வந்து வரியாக அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். அந்த வரி பணத்துல இருந்துதான் இந்த சமூகத்துல உள்ள பாடசாலைகள் வைத்தியசாலைகள் ரோட்டுகள் வீதி கன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இல்லையோ? அப்ப இதனால இவர்களை பொறுத்தவரையில வந்து எல்லா மக்களும் தங்களுக்குரிய கல்வியையும் படிச்சு தொழில் ரீதியான விஷயத்துக்கு தங்களை தயார்படுத்தணும். அப்ப இந்த தயார்படுத்தல் காலம் தான் இந்த நேரத்துல
மிகவும் இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்கின்றது. முக்கியமான விஷயம் இப்ப இது சமூகத்திலே நடக்கிற நிகழ்வுகளால எங்கட ஆளுமை மாற்றங்கள் வித்தியாசங்கள் என்று சொன்னோம். ஆனா அதுக்கு முதல்ல சொன்ன முதலாவது சிந்தனையாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னா, இப்ப வயது வரும்போது நடக்கிற முன்னேற்றங்கள் என்று இயற்கையான முன்னேற்றங்களை பற்றி சொல்லுகிறார்கள் இல்லையோ. இந்த காலகட்டத்தில் அவர்கள் சொல்லுகின்ற முக்கியமான ஒரு அம்சம் என்னென்று சொன்னா, இந்த 17, 18 இந்த மாதிரியான வயதுகள்ல இருந்து பெற்றோர்கிட்ட இருந்து தங்களை விலத்தி எடுக்கின்ற ஒரு செயல்பாடு நடக்க ஆரம்பிக்கிறது. ஆம்பளை பிள்ளைகளா இருக்கலாம், பெண்பிள்ளை பிள்ளைகளா இருக்கலாம், எல்லாருமே. இன்னும் ஒரு வகையில சொன்னோம் என்று சொன்னா, இப்ப குருவியல் குஞ்சுகளை பெத்து வளர்த்து தாங்களே சாப்பாடு கொடுத்து வளர்க்கின்றது. ஒரு பருவம் வரைக்கும் அந்த குருவியலை தன் கூட்டை விட்டு கொத்தி கலைக்கிறது. நீங்க இனி வளர்ந்துட்டீங்க, இனி சுயமா போய் சாப்பாட்டை தேடுங்க, சுயமா போய் வாழுங்க, சுயமா இருங்க என்று சொல்லி ஊர்ல வளர்த்த கோழிகள் கூட அந்த குஞ்சை பிராந்திட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக தன் உயிரை மதிக்காம போராடுறது. அந்த மாதிரியான ஒரு தாய்மை உணர்வோடு தான் அந்த கோழிகள் இருக்கின்றது, தங்களோட குஞ்சை வச்சு கொண்டு இல்லையா. ஆனா அந்த குஞ்சுகள் வளர்ந்து ஒரு பருவம் பெற தானே கொத்தி கலைக்குது, தானே தனக்கிட்ட வர விடுவது கிடையாது. கோழியண்டு இல்ல, மாடு, ஆடு, மிருக வகை எல்லாமே, மிருக இனங்கள் எல்லாமே ஒரு பருவத்துக்கு பிறகு அவைகளை தங்களோட இணையாமல் கலைத்து விடுறார்கள். இனி நீங்க சொந்த காலில் நின்று சொந்த உணவை தேடி எல்லாத்தையும் தேடி நீங்களே உங்களை வளர்த்து கொள்ளுங்க, நீங்களே வளர்ந்து பாருங்க, நீங்கள் இனி எங்களுக்கு சமமானவர்கள், எங்களை தங்கி நிற்காம நீங்க சொந்த காலில் நின்று சொந்த வளர்ச்சியை உங்களோட எதிர்காலத்தை திட்டமிட்டு வளர வேணும் என்றது அந்த உயிரியல் ரீதியாக நடக்கிற விஷயம். அதே பற்றினத்தான் மனுஷ சமூகத்துக்கும் அவர்கள் கூறுகிறார். 17, 18 வயதுக்கு பிறகு இந்த காலகட்டத்துல இந்த பிள்ளைகள் தங்களோட பெற்றோரோட முரண்படுறது ஆரம்பிக்குது. அதான் அந்த ஆரம்ப சிறு முளை அங்க வீட்டுல ஆரம்பிக்குது. அம்மா அப்பாவுக்கு எதிரான கருத்துக்களை சொல்றது, அல்லது அம்மா அப்பாவை பரிகாசம் பண்றது, அல்லது அம்மா அப்பாவோட ஏதோ ஒரு விதத்துல முரண்பட்டு போறது. அப்ப இதை நாங்க எங்களோட உளவியல் முறையில அதை சொல்லுகிறோம். அதாவது சந்ததிகளினுடைய போராட்டம். முதலாம் சந்ததியும் 2ஆம் சந்ததியும் தனித்துவமாக வர்றதுக்கு முயற்சிக்குது. அதை இன்னும் அழகாக எங்களோட உளவியல் வளத்துல இதுல சொல்லுவார், உளவியல் அல்லது உயிரியல் துறையில உள்ளவர்கள் சொல்லுவார்கள் என்னன்னு சொன்னா, இப்போ ஒரு குழந்தை கருவிலே இருந்து தாயின் வயத்திலே இருந்து பிறந்த உடனே அந்த தொப்புள் கொடியை வெட்டி விடுறது. அந்த தொப்புள் கொடி வெட்டின பிறகுதான் அது தனியாக சுவாசிச்சு, தனியாக சாப்பாடு, தனியாக தன் உயிரை வளர்த்தெடுக்க முயற்சிக்குது, வாழுது. அப்ப அதே மாதிரி இந்த 17, 18 இந்த வயது காலகட்டத்துல ஒரு கண்ணுக்கு தெரியாத, உருவமில்லாத ஒரு தொப்புள் கொடி, அதாவது ஒரு உளவியல் ரீதியான ஒரு தொப்புள் கொடி இந்த பெற்றோரோட இணைஞ்சது. அந்த தொப்புள் கொடியை அறுக்கிறதுக்கு தான் இந்த பிள்ளைகள் இந்த மாதிரியான எதிர்ப்புணர்வையும் எதிர்ப்பு வேலைகளையும் செய்கிறார்கள். அதை இன்னொரு வகையா சொன்னா, அந்த பாசங்கள், அந்த அம்மா அப்பா கூட அணைப்புகள், அரவணைப்புகள், இதுகள் எல்லாத்துக்குள்ளையும் இருந்து தன்னை விடுவித்து கொண்டு போறது, அல்ல தான் சொந்தமாக சொந்த காலில் நிற்கிறதுக்கோ அல்லது விலகி போறதுக்கோ. இப்ப அது பல வகையான முறையில் அந்த செயற்பாடு நடக்கின்றது. ஆனா இப்ப இங்க டென்மார்க் போன்ற இப்படியான மேலத்தேச நாட்டுல அது பெற்றோர் பிள்ளைகள் எல்லாருமே சமாதானமா கதைச்சு பேசியே அந்த தனியாக்கத்தை செய்கிறார்கள். அந்த பிள்ளைகள் தனியாக போறதுக்கு, தனியாக வாரத்துக்கு பெற்றோர் ஏன்னா அது இங்கத்திய கல்வி பாட அமைப்பில் அது இருக்கு. அதை கல்வி பாட அமைப்பில் அதை படிக்கிறார்கள், வாசிக்கிறார்கள், அதை பற்றி தெரிஞ்சு கொள்ளுகிறார்கள். அதுக்கு இங்கே உள்ள பொது அரசாங்க துறைகள், உள்ளூர் அரசாங்கம் கூட அதுக்கு மிக அடிப்படையாக உதவி செய்கின்றது இல்லையோ. இப்ப வீடு தேவை என்று சொன்னா வீடு எடுத்து கொடுக்கறது, அந்த பிள்ளைக்கு தன்னந்தனியாய் போய் நின்று தன் வாழ்க்கை நடத்த முடியாது என்று சொன்னா அதுக்கு பாதுகாப்பான இடங்களை எடுத்து கொடுக்கின்றது. இப்படி பல விஷயங்களை செய்து அந்த தனியாக்கத்தை நடத்துறதுல இந்த அரசாங்கமே உதவி செய்கிறது. ஆனா எங்கள்கிட்ட அந்த கலாச்சாரம் இல்லை. நாங்கள் இப்ப இங்க வந்த பிறகுதான் அதை நாங்கள் நேர்கொள்றோம் இல்லையோ, அதை எதிர்கொண்டு இருக்கிறோம் இல்லையோ. அப்ப இதனால இங்க இந்த இடத்துலயும் பல பரீட்சார்த்தம் எக்ஸ்பெரிமெண்ட்கள் நடக்கின்றது. அப்ப இதுல அந்த எக்ஸ்பெரிமெண்ட் இதுகள்ல இப்ப சில பிள்ளைகள் தங்களுடைய தொழில் கல்வியோ அல்லது பல்கலை கல்வியோ கிடைக்கும் போது சில வழியில மிகவும் தூரமான இடத்திலே அவர்களுக்கு அந்த படிக்கிற
பாடசாலை கிடைக்கும். அந்த பல்கலைக்கழகமோ அல்ல தொழில்முறை கல்வி இடமோ இருக்கு. அப்ப அதனால கன பிள்ளைகள் வீட்டை விட்டு அல்ல பெற்றோரை விட்டு ஞாபக தூரம் போறார். அந்த பாடசாலையில் எங்க அவைக்கு இடம் கிடைச்சதோ அந்த இடத்துக்கு அவர்கள் போறார். அது ஒரு சுமூகமான ஒரு தைரியமான ஒரு தனியாக்கமாக இருக்கின்றது. பெற்றோருமே அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கொண்டுதான் அதை அனுப்புகிறார்கள். இனி பெற்றோர்களுமே அதுக்கு தேவையான முதலீட்டையும் தாங்களே போட்டு கொடுக்கிறார்கள் இல்லையோ. அறை எடுத்து இருக்கிறதுக்கு அந்த அறைக்குரிய முதலீடுகள், அப்படி பல விஷயங்கள். இனி அந்த பிள்ளைகள் ஒரு கிழமையோ 2 கிழமைக்கு ஒருக்கா தனியார்கள் வீட்டுக்கு வந்து போகும்போது அந்த பிள்ளைகளுக்கு தேவையான 1 கிழமைக்கு இல்ல 1.5 கிழமைக்கு தேவையான சாப்பாடுகளையும் பட்டியல கட்டி கொடுத்து வருவார்கள் இல்லையோ. அப்ப ஒரு புரிந்துணர்வோட 2 பகுதியும் இணைஞ்சுதான் வேலை செய்யுது. அது எதிர்த்து போகையில். ஆனா நாங்க உளவியல் சமூகவியலாக பார்க்கும்போது அது ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி. அந்த பிள்ளைகள் பெரிய மனிதர்களாக வர்றதுக்குரிய அடித்தளம் அவர்களுக்கு அங்க சுதந்திரமாக கிடைச்சிருக்கு. ஏன்னு சொன்னா இப்ப அவர்கள் போற பாடசாலையிலயோ அந்த சூழலிலேயே அவரை கண்காணிக்கிறதுக்கு ஒரு தரும் இல்லை. உதாரணமாக அம்மா அப்பா இவர்களோட இருக்கும்போது அல்ல தாங்கள் இருந்த நகரத்துல இருக்கும்போது அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்ச தமிழ் குடும்பங்கள் அல்ல அந்த ஊர் குடும்பங்கள் கணக்கே இருக்கும். அப்ப அவை எல்லாருமே வீட்டுக்கு இவர் எங்க போறாரு, எங்க வாராரு, யாரோட கதைக்கிறாரு, எந்த இடத்துல எல்லா செய்திகளும் வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிற தன்மை இருக்கு. அப்ப அந்த விஷயங்கள் எல்லாத்துல இவர் இங்க விடுபடுற அந்த கட்டுப்பாடு, அந்த ஊர் சமூகங்கள் எல்லாம் சேர்ந்து இவரை கட்டுப்படுத்தி இவரை வேவு பார்த்து இவற்ற சுதந்திரத்தை கட்டுப்படுத்தி வீட்டுல பெரிய சிக்கல்கள். இப்ப வீட்டுல அம்மாவோ அப்பாவோ பல பேர் கேட்பினேனா இப்படி சொல்லுன, இப்படி நடக்குது, இப்படி எல்லாம் நீ செய்யற, இது சரியில்லை, இது சரியான நண்பர் கூட்டம் இல்லை, கன விஷயங்கள் நடைமுறையில நடக்குது இல்லையோ. அப்ப இந்த விஷயம் நடைமுறை சிக்கல் எல்லாத்துலயும் இவர்கள் தூர பாடசாலை தூர இடத்துக்கு போய் கல்வி என்ற ஒரு முக்கிய விஷயத்துக்காக போகும்போது இவர்களுக்கு பெண்ணாம்பரிய சுதந்திரம் கிடைக்கிறது. தங்களுடைய நாளாந்த செயல்பாட்டை தங்களுடைய நடைமுறை வாழ்க்கைய தாங்களே ஒழுங்குபடுத்தி எடுக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது இல்லையோ. அப்ப இந்த வாய்ப்புகள்ல தான் கன பிள்ளைகள் மிகவும் திறமாக தேர்ச்சி பெறுகிறத நாங்கள் அவதானிக்கிறோம். ஏன்னா இப்ப இந்த காலகட்டம் தங்களுக்கண்ட சில கொள்கைகளை உருவாக்குறது, தங்களுக்கண்ட ஒரு நடைமுறை, நீதி, ஒழுக்கம், இதுகளை வளர்த்தெடுக்கின்ற காலகட்டம் தான் இந்த காலகட்டம் இல்லையா. அப்ப அதனால அந்த காலகட்டத்துல பெற்றோரின் தலையீடு இல்லாம, இப்ப உதாரணமாக இளம் பிள்ளைகள் கூடுதலாக இந்த பெற்றோரை பற்றி சொல்லும் போது சொல்றது என்னன்னு சொன்னா, நீங்கள் படு கன்சர்வேட்டிவ், அதாவது பழமை பெண் ஆக்கள். உங்கள் இந்த சிந்தனையை நாங்கள் கேட்டோம் என்று சொன்னா எங்கட சிநேகிதரோடையோ எங்கட வேலை செய்யற இடத்துலயோ போய் நாங்க சுதந்திரமே வேலை செய்ய முடியாது. இப்ப மாதிரி இங்க இல்லை, நீங்கள் இங்க கட்டுப்பட்டியா இருக்கிறீங்க, நீங்க இன்னுமே இங்க வந்தாலும் அங்க ஊர்ல இருந்த அதே சிந்தனைகள், அதே பண்புகள், பழக்க வழக்கத்தோட இருக்கிறீங்க, இது எங்களுக்கு சரி. அப்ப இந்த விதத்திலையும் அவர்கள் முரண்படுறார்கள் இல்லையோ. ஆனா இந்த முரண்பாடு என்று சொல்றது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முரண்பாடாகத்தான் இருக்கு. அது கூடாத முரண்பாடு என்று நாங்க உளவியல் முறையில நாங்க சொல்ல வரையில, அது ஒரு நல்ல ஒரு திடகாத்திரமாக பிள்ளைகள் வர்றதுக்கு அந்த முரண்பாடு தேவைப்படுறது. அப்ப இத சில இடங்களிலே மிகவும் பரிதாபமாகவும் சில பேர் பார்க்கிறார்கள். இப்ப சொல்றார்கள், இவ்வளவு காலமும் அம்மா அப்பாவின் காசுல அம்மா அப்பாவின் பொருளாதாரத்துல வாழ்ந்து வந்துட்டு தன் வயது சொந்த காலில் கொஞ்சம் வந்த உடனே அவைய தூக்கி எறிந்து கதைக்கிறது, தூக்கி எறிஞ்சு பேசுறது என்று வசபாடுற தன்மையும் எங்களுடைய சமூகத்திலே இருக்கு. அந்த வசப்பாடுதல் இங்க குறைய வேணும்தான் நாங்கள் இதுல இப்ப இதை அழுத்தி உங்களோட கதைக்கிறது இல்லையோ. ஏன்னா இந்த பிள்ளைகள் தாங்களாக சுய முயற்சி செய்து இப்ப எதிர்காலத்துல தாங்கள் ஒரு குடும்பத்தை உருவாக்கி அந்த குடும்பத்துல தாங்கள் பெற்றோராக அம்மாவாகவோ அப்பாவாகவோ வாரத்துக்குரிய தயாரிப்பு நிலைதான் இது. அந்த சொந்தமாக ஒரு குடும்பம், கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்று பெரிய குடும்பமாக சமூகத்துக்கு பிரயோசனமான குடும்பமாக வர்றதுக்குரிய ஒரு காலகட்டம் தான் இது. அப்ப இந்த காலகட்டத்துல பெற்றோர்கிட்ட இருந்து விலகி தாங்கள் தங்களுக்கென்ற சுயமான கொள்கைகள், தத்துவங்கள், ஒழுக்கங்கள், நியதிகள், இதுகள் எல்லாம் உருவாக்கி வச்சிருந்தா தான் அந்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இலகுவாக இருக்கும் இல்லையா. அப்ப இது உளவியல் ரீதியாக மிக முக்கியமான அடிப்படையான ஒரு அம்சம். இந்த பிள்ளைகள் தனியாக இருந்து தங்களோட பாட்டில தங்களோட பல முயற்சிகளை செய்து பார்த்து அதுல முன்னேறி கொண்டு வர்றது.
இப்ப இந்த விஷயங்கள் இதெல்லாம் இயற்கையில நடக்கிற இந்த விஷயம் நடக்கும்போது அடுத்த இன்னொரு விஷயம் இந்த காலகட்டத்துல தொழில் கல்வி படிக்கிறது மாத்திரமல்ல, தொழிலை தேடி பிடிக்கிறதும் இதுல பெரிய ஒரு முக்கியமான அம்சமா இருக்குன்னு. இப்ப இந்த முதல்ல நாங்கள் கூறின மாதிரி இந்த பூகோளமயவாக்கம் என்று சொல்லப்படுற இந்த செயல்பாடு இங்க ஐரோப்பிய இந்த நாடுகள்ல இங்க என்ன செய்யுதுன்னு சொன்னா, பூகோளமயவாக்கம் என்றது ஐரோப்பா இந்த பக்கங்களுக்கு வர முதல் இங்க அரசாங்கத்தினுடைய சொத்தாகத்தான் இங்க கன நிறுவனங்கள் இருந்தது. பாடசாலைகளோ தபால் கந்தோர்களோ போயிறது இது பல விஷயங்கள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுல அரசாங்கத்தின் வரவு செலவு இதுகளுக்குள்ளதான் இருந்தது இல்லையோ, தொலைபேசி வசதி. இப்ப இதுகள் எல்லாம் தனியார் மயப்படுத்தப்படுகின்றது. உதாரணமாக இங்க டென்மார்க்கை பொறுத்தவரை 2003 2004 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த விஷயங்கள்ல இங்க நடந்த பின்னாம்பெரிய மாற்றம் என்னன்னு சொன்னா, அரச நிறுவனங்கள் எல்லாத்துக்கும் போட்டி நிறுவனமாக இப்ப தொலைபேசியோ கம்ப்யூட்டர் இப்படியான விஷயங்கள் இங்க கன கம்பெனி அமெரிக்கன் கம்பெனியில இருந்து கிழக்கு ஐரோப்பா அல்லது சீனா அல்லது இந்தியா பல நாடுகள் இந்த முதலீட்டோட இங்க கன கம்பெனிகள் உருவாக்கி இருக்கிறார்கள் இல்லையோ. அப்ப அந்த விஷயங்கள் எல்லாமே இங்க பெரிய ஒரு சிக்கல் என்னன்னு சொன்னா, இளம் பிள்ளைகளுக்கு நிரந்தரமான தொழிலை பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்பு பெரிய கஷ்டமாக இருக்கின்றது. தனியார் கம்பெனிகள் தனியார் நிறுவனங்கள் பிள்ளைகளை நீங்க எங்கள்கிட்ட கற்றுக்கொள்றதுக்காக நீங்க 2 வருஷம் 3 வருஷம் வேலை செய்யணும். அந்த 2-3 வருஷத்துல நீங்க என்ன வேலை செய்து நீங்கள் எப்படி இயங்குறீங்க, என்ன பெறு கிடைக்குதோ அதை வச்சுக்கொண்டுதான் உங்களுக்கு நாங்க நிரந்தரம் தருவோம் என்று சொல்லி அவர்களை நிரந்தரம் இல்லாத ஒரு தொழில் இதுகளைத்தான் முதல்ல வாய்ப்புகளை கொடுக்கிறார். இப்ப உதாரணம் பழைய காலத்துல ஒரு பிள்ளைக்கு ஒரு இடத்துல போய் ஒரு வேலை கிடைச்சிட்டுன்னு சொன்னா 1 வருஷமோ இல்ல 2 வருஷத்துக்கு பிறகு அது பெர்மனன்ட் நிரந்தரமான தொழிலா கிடைச்சிடும். அதுல இருந்து அவருக்கு பென்ஷன்கள் எல்லாமே நிரந்தரமா அவருக்கு வரக்கூடிய ஒரு பாதுகாப்பு இது எல்லாமே அங்க இருக்கு இல்லையோ. ஆனா இந்த பூகோளமயவாக்கத்திலே இந்த விஷயங்கள் வந்த உடனே பல விஷயங்கள் தலைகீழாக மாற்றப்பட்டிருக்கு. இப்ப உதாரணமா இந்த வயதுக்கார பிள்ளைகளுடைய செயல்பாடுகளுக்கு தான் போட்டித்தன்மைகள் இங்க கிடைக்குது. ஏன்னா அவர்கள் சில இடத்துல நிரந்தர தொழிலை எடுக்கிறதுக்கு 5 வருஷம் 6 வருஷம் இப்படி நீண்ட காலத்தை செலவழிக்க வேண்டியிருக்கு. அப்ப அதனாலே அவர்கள் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் கன பேர் பயப்படுகிறார்கள் தாங்கள் குடும்பமே வர்றதுக்கு. ஏன்னா நிரந்தர தொழில் நிரந்தர ஆளுமைன்றது அங்க அவர்கிட்ட சரியான பின்னடிச்சு போய் இருக்கு இல்லையோ. அப்ப அதனால இங்க பல பிள்ளைகள் திருமணங்கள் குடும்பமாகிற விஷயங்களை பிற்போட்டு கொண்டே போகிறார்கள் இல்லையோ. திருமணமாகிறன்னு சொன்னா சொந்த கால ஒரு சொந்த தொழில் நிரந்தர வருமானம் இதெல்லாம் எல்லாமே இருக்கும். அப்பதான் அந்த குடும்பத்தை அமைக்கலாம். ஏன்னா குடும்பம் என்று சொல்ற விஷயம் பெற்றோர்ல இருந்து 199% சுதந்திரமா வரணும் இல்லையா. 99% 99.9% சுதந்திரமா வரவு செலவு சகலதுமே தங்கட கைக்குள்ள சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பெண் பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையும் இணைஞ்சு இருக்கணும் இல்லையா. அப்ப இந்த விஷயங்கள் இந்த பூகோளமயவாக்க இந்த தனியார் படுத்தப்பட்ட இந்த விஷயங்களுக்கு ஊடாக சிலதுகள் பின்னோக்கி போறதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் அது எல்லாமே பின்னோக்கி போறதுன்னு நாங்க சொல்ல முடியாது. சில பிள்ளைகளுக்கு மிக சிறு வயதிலேயே உதாரணமாக தொழில் கல்விகளோ அல்ல பல்கலைக்கழக கல்விகளோ படிச்சு கொண்டு 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டிலேயே சில கம்பெனிகள் அவர்களை அங்க போய் அவர்களை அந்த வேலை பழக அந்த இடத்தை பழக விட்ட போது இவர்கள் இந்த கெட்டித்தனத்தை பார்த்து அவர்களே சொல்லுகிறார்கள், உங்களுக்கு நாங்க வேலை தருவோம், நீ படிச்சு முடிச்சு சர்டிபிகேட் எடுத்த உடனே எங்கள்கிட்ட வா, நாங்க உங்களுக்கு நிரந்தரமான வேலை தருவோம் என்று சொல்லி. அப்ப சில இடத்துல அதை கரண்டி பண்ணி சொல்லுகிறார், இங்க உனக்கு எப்பவுமே வேலைன்றது உனக்கு காத்திருக்கு, உன்னிலே எங்களுக்கு திருப்தி இருக்கு. அப்படி அந்த நல்ல நன்மைகளும் அங்க நடந்து கொண்டிருக்கு. இப்ப என்ன சமூகம் என்று சொல்லிக்க நாங்க ஒரு விஷயம்தான் நடக்குன்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்க முடியாது. நூற்றுக்கணக்கான முறையில சமூகத்துல இந்த தக அமைதல், இந்த சமூகத்தோட நிஜ உலகத்தோட தக அமைதல் என்றதான் இப்ப இதுல நாங்கள் அடிப்படையாக கதைச்சு கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த தக அமைதல் என்றது பல தளத்துல பல முறையில இங்க நடந்து கொண்டிருக்கிறத நாங்க இதுல பார்க்கிறோம். இப்ப இதுல நாங்க முக்கியமாக அவர்கள் கல்வி பெற்றோர்கிட்ட இருந்து விடுதலை பெற்று சுதந்திரமாக சொந்த காலில் நிக்கிற முயற்சி,
தொழிற்கல்வி சம்பந்தமாக படித்தல், தங்களுக்கென்ற ஒழுக்க முறைகள், நீதிமுறைகள், தங்களுக்கு தேவையான நண்பர் வட்டங்கள், இந்த குடும்ப இதுகளிலிருந்து அவர்கள் எப்பவுமே விலகி நிற்கத்தான் அவர்கள் கூடுதலாக பார்ப்பார்கள். உதாரணமாக இங்க உள்ள பல்கலைக்கழக ஆய்வுகளிலே வந்து அது தமிழருக்கண்ட அல்ல, பொதுவான ஆய்விலே வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னன்னு சொன்னா, ஆம்பளை பிள்ளைகள் வந்து எப்பவுமே பெற்றோரை விட்டு மிகவும் தூரத்துல போய் இருந்து பெற்றோரோட கதைக்கிற பேசுறது நல்ல குறைவாயிருக்கு. ஆனா பொம்பளை பிள்ளைகள் ஓரளவுக்காவது பெற்றோரை வந்து மதிக்கிறார்கள், பெற்றோர்கிட்ட வந்து போய் அந்த உறவுகளை கொஞ்சமாவது வச்சிருக்கிறார். அவர்களுடைய கருத்துக்கு எதிராக இருந்தாலும் ஆனா உறவை தொடர்பை வச்சிருக்கிறதுல அந்த பொம்பளை பிள்ளை கொஞ்சம் கட்டித்தனமா இருக்கிறார்கள் என்ற ஒரு விளக்கத்தையும் இங்க வந்து கூறுகிறார். இப்படி பல விஷயங்கள் இந்த காலகட்டத்திலே நடந்து கொண்டிருக்கிறபடியால இந்த பருவ காலம் வந்து மிக முக்கியமான பருவ காலம் என்று நான் எதிர்பார்க்கிறேன். மிக முக்கியமான காலகட்டத்தில் நாம் வயதில் இருக்கிற பற்றி நிறைவாக பேசியிருக்கின்றோம். இன்னும் பேச வேண்டிய விட்டு செல்ல வேண்டிய நிலை இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் அடுத்த வாரம் இது பற்றிய இன்னும் தகவலோடு தொடர்ந்து கொள்வோம். இந்த வாரம் நீங்கள் சிறப்பாக உங்களோடு இணைந்து கலந்து கொண்டமைக்கு மகிழ்வாக நன்றிகளை கூறிக்கொண்டு ஐயா சற்குணம் அவர்களுக்கு இணைத்து தந்தமைக்கும் மட்டுமல்லாமல் தொழில்நுட்ப ரீதியில் ஆரம்பங்களிலே உதவிகள் புரிந்தமைக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த மருத்துவர் நாமமைகளில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். நல்லது உறவுகளை, இதுவரை மருத்துவர் நாம நிகழ்ச்சி சிறப்பாக பல தொடராக நாங்கள் வேகாதராமன் ஐயா அவர்கள் நிபுணர் பல விடயங்களை, மக்களுக்கு தேவையான விடயங்களை ஆரம்பம் தொட்டு நாங்கள் ஒரு தொடராக இந்த உளவியல் சம்பந்தப்பட்ட விடயங்களை தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே அடுத்த தொடர்போடு இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.